நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பல நாட்களுக்கு பிறகு வெளியே வந்த தாவேகா தலைவர் விஜய் நேற்று அவருடைய மேடையில பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். தனித்துதான் போட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. தனக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றாரு. ஆனா என்ன மாதிரியான அழுத்தம், யார் கொடுக்குறா அப்படிங்கிறதையும் சொல்லல. அது அழுத்தம் கொடுக்குறாரா கொடுக்கலையா அப்படிங்கிறதுலயே ஒரு குழப்பம் நிலவுகிறது. அந்த மேடையில் பேசப்பட்ட பல்வேறு விஷயங்கள் சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவிற்கு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. நான் முதல்ல விஜயனுடைய பேச்சு அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அது குறித்து உங்களிடம் தொடங்கணும்னு நினைக்கிறேன். வழக்கமா அவர் பேசக்கூடிய வீராவசனமான பேச்சு அப்படின்னாலும் கூட வழக்கமா பேசினதை விட இந்த வரை கொஞ்சம் நல்லா பேசினாரு, தடை இல்லாம ஃப்ளோவா பேசினாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் பார்க்க முடிஞ்சது. அப்படிதானா ஒரு ஒரு கிளாரிட்டியோட பேசி இருக்கிறாரு ஒரு விஷயத்த அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்த முறை விஜய் பேசியதை எப்படி பார்க்கணும்னா, ஓரளவுக்கு அவருக்கு கல யதார்த்தத்துல இப்ப நம்ம தனித்து விடப்பட்டிருக்கிறோங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவரு எப்படியும் டிடிவியோட சேர்த்து வைப்பாங்க, காங்கிரஸ் வந்துரும், விசிகா வந்துரும்னு தொடக்க காலத்துல இருந்து அவர் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார். கடைசியில யாருமே வரல, நம்ம ஒரு பெரிய ஆளு, நம்ம கிட்ட எல்லாரும் வந்துருவாங்க, நம்ம முதலமைச்சர் ஆயிடுவோம், வரவங்களுக்கு எல்லாம் துணை முதலமைச்சர் அமைச்சர் பதவி எல்லாம் கொடுப்போங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருந்தவருக்கு இப்ப 234 தொகுதியும் நம்ம கட்சிக்காரன், அதாவது நம்ம ரசிகர்கள் தான் நிக்க போறாங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு, எப்பா பார்த்து இருங்கப்பா, யாரும் மூஞ்சிலையும் போய் விசில் அடிக்காதீங்க, வயசானவங்க கிட்ட தூங்குறவங்க போய் விசில் அடிக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்கன்னா, நாளைக்கு நீங்க தான் கேண்டிடேட் ஆக போறீங்க அல்லது நீங்க தான் வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய போறீங்க. பிரச்சாரம் ஏன்னா யாராவது கூட்டணி கட்சி இருந்தா அவங்க சொல்லி தருவாங்க. காங்கிரஸோ இவரு நம்ம டிடிவி எல்லாம் போனா எப்படி வேலை பார்க்கறதுன்னு தெரியும். இந்த பசங்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தலாம், ஒரு மேய்க்கலாம், ஒரு மாதிரி எப்பா இருப்பா, அங்கெல்லாம் போகாதங்கவா, இறங்கவா, அங்க போய் கொடுக்க கூடாது, அங்க ஆல்ரெடி கொடுத்தாச்சுங்கவா, இந்த மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ண ஆள் இருக்கும். இப்ப விஜய் கட்சியினரே தான் எல்லாத்தையும் பண்ணணும். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, யாரு இப்ப செங்கோட்டையன் எல்லாத்தையும் எப்படி சரி செய்ய முடியும்? செங்கோட்டையன் தான் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை, விசில் அடிக்காதீங்க. நீங்க அவர் உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பாரு, இவங்களுக்கு போய் விசில கொடுத்து தொலைஞ்சிருக்காங்க, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு, வெளியே சொல்ல முடியாது. இப்ப விசில்னா கண்ணாமனா நடிச்சுட்டு இருப்பாங்களே இவங்க எங்க பார்த்தாலும், அதுவே பப்ளிக் வயசானவங்கள்ட்ட போய் அடிக்காதீங்கன்றது அவரா கூட இருக்கலாம். தம்பி கொஞ்சம் ஏஜ்டு சீனியர் சிட்டிசன் எல்லாம் மரியாதை தரணும். அவர்கிட்ட நம்ம சின்னமாவே இருந்தாலும் வி 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 அப்படின்னு அவன் சரி சரி ஓ நான் மாத்திரையை போட்டு வந்திருக்கேன் தெரியாம வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்லேன்னு. அதனாலதான் கரெக்ட், அவருக்கு நேர்ந்த அனுபவம். இங்க வரும்போதுதான் தலைவா அன்பரே சரிடா 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 அப்படின்ட்டு இருப்பாங்க. சரி ஐயோ அப்படின்ட்டு அதைத்தான் சொல்லியிருப்பாரு, தம்பி வயசானவங்க தூங்குறவங்க இவங்க கிட்ட எல்லாம் விசில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் அப்ப லைட்டா பாத்துருப்பாரு, இவருக்கு வர வழியில அப்படி நினைச்சிருப்பாரு. வடிவேலு பேசும்போது ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, தான் எங்கேயோ வாங்கிட்டு அதை சொல்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதை விட புசி ஆனந்த் சொன்னதான் ரொம்ப காமெடி. இப்ப நம்ம மட்டும்தான் ஓட்டு கேட்க போறோம், புரிஞ்சுக்கோங்க, சமத்தா வேலை பார்க்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், ஒழுங்கா வேலை ஏன்னா அந்த தலைவலி எல்லாமே புசியானந்த தலையில தான் ஏறப்போகுது. நல்லா கவனிச்சுப்பாரு, கடைசியில எல்லாத்தையும் இந்த புசியானந்த் தான் சுமப்பாரு. ஆதரவுச்சுன்னா அவர் பாட்டுக்கு எதுவாக இருந்தாலும் டெல்லிக்கு போயிடுவாரு, நாக்பூர் ஆபீஸ் போயிடுவாரு, அவருடைய மெயின் பிரான்ச்சுக்கு போயிடுவாரு. இவர் தான் உட்காந்துக்கிட்டு ரே ஏறாதரா, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர வடிவேல் மாதிரி எல்லா சுமையும் சுமக்கக்கூடிய இடத்துல இருப்பவர் புசியானந்து தான். தரைய தொடடா, கீழே தொடடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். அவர் நினைச்சிருப்பாரு யாராவது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க சேருவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு. நாஞ்சில் சம்பத்து எங்க, அவருதான் நம்ம சொன்ன மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இடியாப்பம் வந்துட்டாங்க. இப்ப விசில் வேற அடிப்பாங்க. இப்ப அவர் கத்துவாரு, விசில் அடிக்காத அப்படின்ட்டு அவரு டென்ஷன் ஆவாரு. அதனால பாவம் இப்ப பிரச்சனை கொஞ்சம் மெச்சூர்டான அங்க ஆட்கள் செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் 2 பேர் தான். வேற யாரு அங்க மெச்சூர்டான ஆட்களா எனக்கு தெரியல. அதான் கொஞ்சம் தேர்தல் வேலை தெரிஞ்ச பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறிப்பிடும் போது திருமா அவர்களை ரொம்ப ஒரு மாதிரியான சொல்லாடல பயன்படுத்துறாரு. இன்னும் சொல்ல போனா 20 பேர் இருக்கிறாங்கன்றது கூட அது ஏதோ பொலிட்டிக்கலா சொல்றாரு, அப்படி கூட அவங்க கடந்து போலாம். ஆனா அடியாளா இருக்கீங்க அப்படின்ற வார்த்தையை எழுச்சி தமிழர் குறித்து பேசும்போது பயன்படுத்துறாரு. தொடர்ச்சியா சமூக ஊடகங்கள்ல ஆதிக்க சாதியினர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர்களும் சாதியவாதிகளும் மதவாதிகளும் சங் பரிவார் கும்பலும் தான் விசிகாவையும் அவர்களுடைய தொண்டர்களையும் அடியாட்கள் கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள்னு சொல்லுவாங்க. ஆதவ அர்ஜுனா அந்த கூடாரத்தில் இருந்தே வெளியில வந்த நபர், அவர் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதை எப்படி புரிஞ்சுக்கிறது?
எச் ராஜா ஒரு படம் நடிச்சாரு பாத்தீங்களா? அந்த படமே விடுதலை சிறுத்தைகளை கார்னர் பண்ணி தான் வந்துச்சு. அந்த படத்துல சில காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஓ நீங்க அடங்க மறு அத்துமீறுங்கிற கூட்டமா அப்படின்னு. வில்லன்னாலே விடுதலை சிறுத்தைகள் தான் வில்லன்கள், கடத்தல் கும்பல் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா வாயில இருந்தும் அதே வார்த்தை வருதுன்னா இவர் யாருடைய டோனை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஏன்னா இவர் அம்பேத்கர்னு பேசுனது தாங்க பொய். இது இந்த ஆதவ அர்ஜுனா தான் உண்மை. நேத்து ஆதவ அர்ஜுனா பேசினதுங்கிறது அவர் மனதிலிருந்து வந்த வார்த்தை. இதுதான் உண்மை முகம். அவர் பெரியாருங்கிறது இப்படி பேனா அப்படி நீட்டிக்கிட்டே நான் அம்பேத்கரை முழுசா படிச்சிருக்கேன்னு சொல்றது, இது எல்லாமே நடிப்பு. நான் பெரியாரை படிச்சுட்டேன், அம்பேத்கரை படிச்சுட்டேன், நான் மட்டும் தான் அம்பேத்கரிஸ்ட். ஒரு தலித்து எங்க அதிகாரத்துக்கு வர முடியலங்கிறதுக்காக என் மனசு பாடுபடுது, திராவிட கட்சியில் ஒடுக்குறாங்கன்னு சொன்னது எல்லாமே பொய்ன்னு இப்ப தெரிஞ்சிருச்சா? நீ உண்மையிலேயே தலித்த ஒரு நேசிக்கிற தலித் மக்களை அதிகாரத்துக்கு வரும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, அதுவும் நீங்க நேசிச்ச திருமாவளவன் மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல், அவர் வெறுமனே தலித்துன்னு மட்டும் அவர் சொல்லிட முடியாது. ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு நபர், இந்துத்துவத்துக்கு எதிராக இன்னைக்கு இந்தியாவில் சனாதனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ரொம்ப சில தலைவர்களில் அவர் ஒருத்தர். சரியா இருக்கக்கூடிய ஒரு தலைவர், சனாதனத்தை பக்கம் நெருங்க விடக்கூடாதுங்கிறதுல. அப்பேற்பட்ட தலைவரை பார்த்து உடனே கொச்சைப்படுத்தி பேசுனீங்க. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே கை தட்டுறான்னு வெளியே வந்துட்டு நான் அப்படி சொல்லல இப்படி சொல்ல நீங்க விளக்கம் தரலாம். இதுதான் உங்க அடி ஆழத்திலிருந்து வந்தது. இதைத்தான் நம்ம இப்ப நாளும் தொடர்ச்சியா சொல்றேன். ஆதவ அர்ஜுனா தலித் ஆக்டிவிஸ்டோ, அம்பேத்கரிஸ்டோ, பெரியாரிஸ்டோ கிடையாது. அவர் முழுக்க முழுக்க ஒரு பாஜகவுடைய நபர் தான். அவங்களுடைய வேறு விதமான வடிவம் தான் ஆதவ அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர், இவங்க எல்லாம் அந்த மீடியேட்டர்ஸ் தான். இவங்க அந்தந்த வேடம் போட்டுக்குவாங்க. தலித் அரசியல் ஆதரவு, பெண்கள் ஆதரவு. ஆளுநர் அப்பப்ப பேசுறாருல, தலித்துகள் இங்க பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் அடிக்கடி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாருல, அது மாதிரிதான் ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஆட்கள். அது பாஜக மீது இன்னைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை மடைமாற்றுகின்ற வேலைதான் ஆதவ அர்ஜுனா நபர்கள். இந்த கணம் வரை அவர் பாஜக விமர்சிக்கல, கவனிச்சீங்களா? பாஜக விமர்சிச்சு அவர் பேசுறது எங்க ஒரு வரி காமி சொல்ல போகும். விஜய் ஒரு 2 வரி கத்திட்டு போயிருவாரு, என்ன மோடிஜி அலர்ஜி அப்படின்னு 2 வரி பேசிட்டு போயிருவாரு. ஏன்னா இல்லாட்டி கேட்டுட்டே இருக்காங்கல்ல, ஏன் பிஜேபி திட்ட மாட்டேங்குன்னு எங்க பார்த்தாலும் ஊடகங்களை கேட்கிறாங்கன்னு விஜய் சொல்லியிருப்பாங்க. பிஜேபியும் திட்டிக்கலாம், பிஜேபியே சொல்லிட்டாங்களாம், அப்படியா சரின்னு திட்டிக்கிறாரு. இவர் திட்டவே மாட்டார் பாருங்க. ஆதவ அர்ஜுனா என்னைக்காவது கவர்னர் எடுத்து பேசியிருக்காரா? நீ கவர்னர் தமிழ் மொழியையும் தமிழ் நாட்டையும் தமிழ்நாடு அரசையும் தமிழ் மக்களையும் எவ்வளவு கொச்சைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ வெளிநடப்பு செஞ்சு வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை கண்டிக்கிறது இல்லைங்க. திராவிடம் மோசமா பேசியதற்கு பிறகும் பல்வேறு கட்சி தலைவர்கள்ட்ட இருந்து ஒரு எதிர்ப்போ திருமா தோழர் அவர்களுக்கு ஆதரவோ வராத ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்க முடியுதுல்ல. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆதவ அர்ஜுனாலாம் ஒரு ஆளு, அவர் பேசுறது அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, அது கூட ஒரு சரியான இதுதான். ஆதவ அர்ஜுனாவும் ஏன்னா பதறி போய் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாரு. ஆனா அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் நேற்று திருமாவளவனை பற்றி இழிவுபடுத்தி போடுறாங்க. அந்த தலைவரை பற்றி 20 பேர் தான் அவங்க பக்கம் இருக்கிறாங்கன்னு. அதாவது நான் தொடக்கத்துல இருந்து சொல்றேன், ஆதவ அர்ஜுனாவினுடைய திட்டமே தலித்துகள் வாக்கு விஜய் பக்கம் வர வைக்கணும், விடுதலை சிறுத்தைகள் வாக்க வர வைக்கணும். விடுதலை சிறுத்தைகள் வரணும், இல்லைன்னா தலித் ஓட் பேங்க் இங்க இருக்குன்னு சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா வலதுசாரி பத்திரிகைகள் எல்லாமே விஜய்க்கு தலித்துகள் ஓட்டு வந்துடும், தலித்துகள் ஓட்டு வந்துடும், பெண்கள் ஓட்டு வந்துடும் சொல்லிட்டே இருப்பாங்க. எந்தவித ஆதாரபூர்வமான புள்ளி விவரங்களும் கிடையாது. ஆனா இல்ல, தலித்துனாலே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். ஆமா, ஏன்னு கேட்டா ஒரு தலித்தா பிறந்த ஒருத்தனுடைய கடமை விஜய்க்கு ஓட்டு போடுறதுங்கிற மாதிரி இவங்க உண்டாக்குறாங்க. அது தலித்தா பிறந்தவங்க திராவிட கட்சியில, இடதுசாரிகள்ல, தமிழ் தேசிய அமைப்புகள்ல எதுலையுமே இருக்க மாட்டாங்களா? ஒரு தலித்து தான் இன்னைக்கு அதிகமா முற்போக்கு அமைப்புகள் இருக்கிறது. எல்லாமே பட்டியல் சமுதாயத்தின் தோழர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. இப்ப நீங்க சிபிஎம்ல அதிகம் இருக்கிறது தலித்துகள் தான். சிபிஐல இருக்கிறது நக்சல் பாரி மாக்காய்க்கு என்ன சம்பந்தம்? அப்படி ஏதாவது தலித் பிரச்சனைக்காக இல்ல அவரு பிறப்பால அப்படி எதுமான சூழலை அனுபவிச்சிருக்கிறாரா? அப்படி எதுவுமே கிடையாதுல்ல. தலித் அது என்ன, இவங்க ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் தலித்துகள் தானே, நீங்க எல்லாம் சினிமா ரசிகர் கூட்டம் தானே, நீங்க எல்லாம் விசில் வச்சா கொஞ்சம் ஏன்னா மத்தவன் வர்றதை விட நீ அவனுக்கு கொடி கட்டுறது, போஸ்ட் ஓட்டுறது, பாலாபிஷேகம் எல்லாம் நீ தானே பண்ணுவ. இவங்க மைண்ட் செட்டை பாரு. தலித்துன்னே ஒரு இன்டெலக்சுவலா நினைக்க தோணல. தலித்துனா கை தட்டுற கூட்டம். அதனால அவங்கள ஈஸி ஃபார் கிராண்டட், யாரு வேணாலும் எடுப்பார் கைப்புல மாதிரி எடுக்கலாம்னு விஜய்க்கு நீங்க எல்லாம் வந்துருவீங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. வலதுசாரி பத்திரிகைகளும் புள்ளி விவரங்கிற பேர்ல எழுதுறாங்க. ஆனால் உண்மையில் தலித்துகள் மீது ஆதவ அர்ஜுனாவுக்கு என்னங்கிறது அந்த வன்ம வெளியே வந்துருச்சா? உன் பக்கம் உள்ள ஆள்லாம் என் பக்கம் வந்துட்டாங்கன்னா அவ்வளவு எளிதாவா தலித் மக்கள் இருக்கிறாங்க. ஏதோ நடிகர் வந்த உடனே 25-30 ஆண்டுகளுக்கு மேல மக்களுக்கான அரசியல் இருக்கக்கூடியவர் திருமாவளவன். ஈழ அரசியல், தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு, அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை உத்தபுரம் பிரச்சனை வந்த போது மதுரையில போராட்டம் நடத்தினது.
பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுக்காக ரவிக்குமார் வழக்கு போட்டு எவ்வளவு விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து கடுமையான கண்டன அறிக்கை வெளியிடுறது அவர் தான். இந்த ஓட்சோரி இது எந்த பிரச்சனைனாலும் முதல்வே அறிக்கை வர்றது, தெருவில் நிக்கிறது, போராடுறது, தமிழ்நாட்டில் சனாதன எதிர்ப்பு சனாதனம் மாநாடு. அப்படிங்கிற வார்த்தைய அதனுடைய எதிர்ப்பு முதல்ல போட்ட ஒரு மிக முக்கியமான அரசியல் முழக்கத்தை கொண்டு வந்தவர் திருமாதான். அப்படிப்பட்ட தலைவரை விட்டுட்டு தலித் மக்கள்லாம் விஜய் வந்துட்டாரு, நயன்தாராவோட சூப்பரா டான்ஸ் ஆனார்ல, சமந்தாவோட அவர் இது செமையா இருக்கும் டான்ஸ் ஸ்டெப்னு வந்துருவாங்கன்னா யார அவமானப்படுத்துறாரு ஆதவர்ஜுனா? தலித் மக்களை. அவங்க எல்லாம் சும்மா விசிலடிச்சான் குஞ்சான்னு. தலித் மக்களையும் அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க, வன்னியர் சமுதாயத்தையும் அப்படிதான் நினைக்கிறாங்க. தொடர்ச்சியா இந்த 2 பேரும் இவர்கிட்ட வந்துருவாங்க. வருத்தம் தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய முகநூல் பக்கத்துல. அப்படிங்கிறதே கூட விஜய் அதை ரசிக்கல, அவரை கண்டிக்க சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதனால அவர் நின்றுக்கிறாரு, விரைவில் அவர் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த செய்தியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பா ஜான ஆரோக்கியசாமிக்கு அவர் பேசுனதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் தகவல். அந்த கட்சியில யாருக்குமே உடன்பாடெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா, அவங்களுக்கு ஒரு கனவோட ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கவுங்க உள் பாலிடிக்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. குஷி ஆனந்த் வெர்சஸ் ஆதவர்ஜுனா வெர்சஸ் ஜான் ஆரோக்கியசாமி. இது எல்லாத்தையும் விட தாவேக்கா வெர்சஸ் விஜய்னு ஒண்ணு இருக்கு. தாவேக்கா எதுக்கு இருக்குன்னு தாவேக்கா தொண்டர்களுக்கு தெரியாது. ஆமா, தாவேக்காவுடைய கொள்கை என்னன்னு விஜய்க்கே தெரியாதுங்க. இப்ப என்ன அதுதானே பெரியாரிய கொள்கையுடைய அமைப்பா, அம்பேத்கரிய கொள்கையுடைய அமைப்பா? என்ன வேணாலும் நீங்க சொல்லனாலும் செஞ்சுக்கலாம். ஒரு 30-40 தலைவர்களை கூப்பிட்டு உங்க தலைவரான்னு கேட்டா ஆமான்றுவாங்க. ஆமா, செத்து போன தலைவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு தலைவர்கள் தான். என்ன இசம் இருக்கா, தத்துவம் இருக்கா, பார்வை இருக்கா? இப்ப ஜீவானந்தத்தை கூப்பிட்டு ஜீவானந்தம் உங்க தலைவரான்னு கேளுங்க விஜய்கிட்ட, இல்ல நான் சொல்லிட போறாரு. ஆதி சங்கராச்சாரியார் தலைவரான்னு கேட்டா ஆதவர்ஜுனா ஆமான்னு சொல்லியிருக்காரு, மேடையிலேயே சொல்லியிருக்காரு. ஆதி சங்கராச்சாரியார் தான் எங்க இது ஜீவானந்தமும் தலைவர், ஆதி சங்கராச்சாரியாரும் தலைவர். சிங்கார வேலரை கேளுங்க, அவரும் ஆமா அங்க தலைவர்ன்றுவாங்க. அண்ணா தலைவர், எம்ஜிஆர் தலைவர், ஜெயலலிதா தலைவர். அவ்வளவுதானே. அப்புறம் என்ன அந்த கட்சிக்கு என்ன இருக்கு? யார வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கலாம், எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கலாம். வாஜ்பாய் தலைவரான்னு கேளுங்க, ஆமான்றுவாங்க. வாஜ்பாயும் ஒரு தலைவர் தானே அப்படின்னு. அதனால அந்த கட்சியினுடைய இந்த விஷயங்கள் என்னைய பொறுத்தவரைக்கும் மக்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். ஆதவர்ஜுனாவுடைய மன வக்ரம் தெரிஞ்சுக்கோங்க. திமுக ஒரு தலித்தை ஒதுக்குது, திருமாவுக்கு துணை முதலமைச்சர் தராமல் ஏமாற்றுகிறது என்று சொன்னவர், நீ உண்மையிலேயே திருமாவளவன் மீது அவ்வளவு பாசம் வைத்திருந்தது உண்மை என்றால் இப்படி ஒரு வார்த்தை வருமா? நீங்க இப்ப இன்னொரு கட்சிக்கு போயிட்டீங்க, அதுக்காக அப்ப கூட உங்களை வாழ்க்கையை அனுப்புனாரு திருமாவளவன் அவர்கள். அது விமர்சனமாச்சு. என்னங்க ஆதவர்ஜுனா இவ்வளவு மோசமா பேசுறாரு, இப்பயும் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு விஜய்கிட்ட போறாரா, என்ன இதுன்னு பேசினாங்க. அப்பா, நீங்கள் அந்த கட்சியை அழிக்க நினைச்சிருக்கீங்க, கேப்சர் பண்ண நினைச்சிருக்கீங்க. அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவராக இருந்த ஷானவாஸ் வன்னிய அரசுக்கு எதிராக செயல்பட்டீங்க. இருந்தாலும் கூட இவர் சரி போறாரு, ஓகே, இருந்த வரையும் ஓகே, நல்லதா இருந்தீங்க, சரி அப்படின்னு வாழ்க்கை அனுப்புனார். அவ்வளவு பெருந்தன்மையா அனுப்புனார். போன உடனே ஆதவர்ஜுனா பத்தி அசிங்கமா யாரும் பேசல, கவனிச்சீங்களா? விஜய் என்ன திருமாவளவன் நினைக்காத ஆதவர்ஜுனா துரோகி, முதுகில கொத்திய துரோகி அப்படிலாம் சொல்லலையே. எங்க சென்றாலும் நல்லா இருப்பா, சரி ஓகே, நீங்க அந்த இதை எடுத்திருக்கீங்க, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அவர் விஜய்கிட்ட போல. ஆனா விஜய்கிட்ட போன உங்களை அவர் அவமானப்படுத்தல, இழிவுபடுத்தல. எனக்கு தெரிந்து அவர் போனதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் கூட ஒரு விவாதங்கள்ல ஆதவர்ஜுனாவை பர்டிகுலரா விமர்சிக்கல, கருத்தியலா விமர்சிப்பாங்க. கருத்தியலா அவர் பேசுற அந்த ஆளூர் ஷானவாஸ் நான் பண்றதுக்கு ஒண்ணுமே செய்யலன்னாரு. இப்படி ஒரு பச்சை பொய்யை கேட்டு சும்மா இருக்க முடியுமா? ஷானவாஸ் பிரஸ் மீட் வச்சு சொன்னாரு விஜய்க்கு. அப்ப கூட ஆதவர்ஜுனாவை சொல்ல, விஜய்க்கு டைரக்டா சொன்னார், நான் இன்னெல்லாம் செஞ்சிருக்கேன் சார், இதை நீங்க மறுத்து நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுக்கணும்னு ஷானவாஸ் கேட்டார். நான் எம்எல்ஏவா இருக்கேன், என் தொகுதிக்கு ஒரு ஆள் இவன் ஒண்ணுமே செய்யலைங்கிற உடனே நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு அடுத்த நாள் கொடுக்குறேன். நியாயப்படி விஜய் திருப்பி பதில் சொல்லிருக்கணுமா இல்லையா? இல்ல ஷானவாஸ் போய் சொல்றாருன்னு, அவ்வளவுதான். அவருடைய நாகப்பட்டினம் அசைன்மெண்ட் அவருக்கு அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் எங்க இருக்குன்னே அவருக்கு தெரியாது. அடுத்து பாண்டிச்சேரி, அடுத்து இப்ப கடைசியா ஸ்ரீபெரும்புதூர், இப்படிதான் மாறி மாறி வருவாங்களே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. சோ இவ்வளவு நாகரிகமான தலைவர், நீங்கள் துரோகம் செய்ததற்கு பிறகும் உங்களை மரியாதையா நடத்திய தலைவர், அவர்கிட்ட இருந்துகிட்டே தலித்துகளை நாசுக்கா அவருக்கு எதிரா திருப்பி விட்டால் நீங்க. அவங்க தலைமை திமுகவோட கூட்டணி வச்சிருக்கு. ஆனா இவர் அந்த தலித் தோழர்களை, அடிமட்ட தொண்டர்களை பார்த்து பாத்தீங்களா நம்மள திமுக ஓரவஞ்சனை செய்யுது, இதுக்கு திமுக விலை போறாரு, இது திரும்ப விலை போறாருன்னு சொல்லி தூண்டி விட்டவர். இதெல்லாம் தெரியாம இருக்காது. அப்புறம் விஜய் கட்சியில போய் அந்த வேலையை தானே பண்ணீங்க, இங்க வா எங்க கூட்டணிக்கு வா வா வான்னு தானே பண்ணீங்க. இப்ப அவர் வரவே மாட்டாரு தெரிஞ்சோன்னா அசிங்கப்படுத்துறது. இப்ப நான் ஒரு கட்சி நடத்துறேன், மில்டனை பார்த்து மில்டன் எல்லாம் இங்க வந்தா நல்லா இருக்கும், மில்டன் அங்க இருந்து என்னத்த பண்ண போறாரு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க ஒரு லிமிட்டுக்கு மேல கதவை சாத்திடுறீங்க. உடனே மில்டன் எல்லாம் ஒரு ஆளா, உன்ட்ட யாரு இருக்கா அப்படின்னு கேட்டா, இதுல ஒரு நல்ல பண்புள்ள மனிதன் செய்யக்கூடிய செயலா?
அதைத்தான் ஆதவர்ஜி நான் செஞ்சிருக்கேன். இதுதான் நம்ம முதல்ல இருந்தே சொல்றோம். மட்டும்தானா இல்ல திருமா அவர்களுடைய கிரெடிபிலிட்டிய, அவருக்கு இருக்கக்கூடிய சமூக அங்கீகாரத்தை குலைப்பது மாதிரியான மனநிலையிலிருந்து திட்டமிட்டு ஒரு அசைன்மெண்டா இதை செய்யறாங்களா? இல்ல விடுதலை சிறுத்தைகள் வரணுங்கிறது அவங்க பிளானுங்க. விடுதலை சிறுத்தைகள் வரலன்னு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டே கிடையாது. எப்படி விடுதலை சிறுத்தைகள் விஜய்கிட்ட வரணும், இப்ப வரவே மாட்டான்னு சொன்ன உடனே அந்த கட்சிக்கு ஓட்டே கிடையாதுங்க. சீச்சி இந்த பழம் குளிக்கும் தான், நிறைய எட்டி எட்டி பார்த்துச்சு, திராட்சை பழம் கிடைக்கலன்னு ஐயோ அந்த பழம் குளிக்குமா அப்படின்ட்டு போற மாதிரி இவங்களாம் அந்த மாதிரியான நபர்கள். நான் கேட்கிறேன், நீங்க வாங்க வாங்கன்னு விசிக்கு அவர் கூப்பிட்ட போது அவர் பக்கம் நிறைய கூட்டம் இருந்ததா? இப்ப வந்து எல்லாம் விஜய்கிட்ட வந்துட்டாங்களா? எந்த எந்த இவங்க சொல்ற எது எல்லாமே தகவல் தாங்க. சூப்பர் கட்சிங்க இது. இவங்களுக்கு 40 நேத்து 40% ஆக்கிட்டாங்க தெரியுமா? 10, 15, 20, 25%. 40%. செல்லூர் ராஜே கேட்டிருந்தாரு, என்னது வீட்டுக்கு ஒருத்தரா எங்க வீட்டுக்கு வந்து நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாரு. அது மாதிரி இப்ப வந்து 40%. எனக்கு ஒண்ணுமே புரியல. 40%னா எதுக்கு எலெக்ஷன் வச்சுக்கிட்டு? இல்ல 40%னா எதுக்குங்க செலவு பண்ணி எலெக்ஷன் வச்சுக்கிட்டு? ரிசல்ட் சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. 40% இருக்கு, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, கருத்து கணிப்புல 40%, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதனால காமெடியா போயிட்டு இருக்கு, நகைச்சுவையா போயிட்டு இருக்கு. யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு வரல. அரசியல் விவரம் தெரிந்த யாரும் இவர் கூட போகல. இவர் கூட போனவங்க எல்லாம் பாருங்க, வேற வழி இல்லாத செங்கோட்டையன். அதிமுக ஐடி விங் தாவேகா குறித்து வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் மிக கடுமையான விமர்சனமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது எடப்பாடி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு வரல, அதிமுக அப்படின்னு அவர்களுடைய ஐடி விங்ல இருந்து வந்திருக்கு. இவ்வளவு நாட்கள் அதிமுக தான் தாவேகாவை மைல்டா பேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தன்னுடைய கூட்டணிக்கு விஜய் வருவார் அப்படிங்கிறதுனாலயா அப்படிங்கிறது பல விவாதங்களுக்கு உட்பட்டு இருந்தது. திடீரென்று அதிமுகவை இவரும் இவங்க தாவேகாவையும் மிக கடுமையா விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வெரி சிம்பிள், அவ்வளவுதான். கூட்டணி இல்லைன்னு அர்த்தம். அங்கேயும் ஃபுல் ஆயிருச்சு, இங்கேயும் ஃபுல் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களே யோசித்து பாருங்க, கரூர் சம்பவம் நடந்த அன்று இரவு நீங்க எல்லாம் ஒரு ஆதரவு தராம இருந்திருந்தா இந்த நேரம் இப்படி அவ்வளவு இத்தனை பேர் உயிர் போனதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பாவது விஜய் ஏற்கனவே ஒரு வரி நீங்க அன்னைக்கு சொல்லியிருக்கணும். அன்னைக்கு டிடிவி தினகரன் சொன்னாருங்க, டிடிவி தினகரன் சொன்னாரு விஜயை பார்த்து, என்ன தலைவர் இவர் ஓடி போறாரு அப்படின்னு கேட்டாரு. அதுவரை விஜயை மைல்டா ஆதரித்து கொண்டிருந்த பல பத்திரிகையாளர்கள் கூட கொஞ்சம் மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னது பிஹேவியர் இவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் மீது தப்பு இல்லை, அவரை காப்பாற்றணுங்கிற மாதிரியே எடப்பாடி, பிஜேபி, அண்ணாமலை எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கூட்டணிக்கு வரலன்னு இது பண்றாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதாங்க? இதையே அன்னைக்கே அதை சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு வந்துகிட்டு கரூர்ல கொலைக்கு நீங்க தானே காரணம், நீங்களும் காரணம். என்னது இது? 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பேச்சு, 12 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பேச்சு. என்டிஏ அலைன்ஸ்ல விஜய் இல்ல அப்படிங்கறத இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படி நின்னா அது திமுகவுக்கு தானே வலுவான வாய்ப்பை உருவாக்கும். அந்த சூழல் பிஜேபிக்கு தெரியாதா? விஜய் தனித்து நிற்பதுங்கிறது திமுகவினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமா நம்ம கடந்த கால அரசியல் அனுபவம் பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். அது கரெக்ட் தாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு ஏடிஎம்கே பலவீனமாகணும். விஜய் ஏடிஎம்கே ஓட்ட தான் வாங்குறாரு, புரிதுங்களா? டிஎம்கே திட்டி 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 டிஎம்கே பிடிக்காத ஒரு குரூப் எப்பவுமே தமிழ்நாட்டுல இருக்கும்போது அவங்க ஏடிஎம்கேக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய்க்கும் அது மாறப்போகுது. அப்ப ஏடிஎம்கே பலவீனம் மாறுறதான பிஜேபியோட அஜெண்டாவே, திமுகவை தோற்கடிக்கிறது அல்ல. சோ அந்த அஜெண்டால ஏடிஎம்கேவை காலி பண்ணிட்டு, பாத்தியா நீ ரொம்ப பலவீனமா இருக்க, உன்னை விட நான் கொஞ்சம் அதிகமா இருக்கேன்னு கணக்கு காமிக்கிறது தான். ஃபர்ஸ்ட் திமுக, செகண்ட் பிஜேபின்னு வரணும். அந்த இடத்துக்கு கொண்டு வரதான பிளான். அப்ப விஜயையும் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா, 3 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா விஜயும் காலி ஆயிடுவாரு. ஆனா அந்த கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஓட் பேங்க் இதெல்லாம் வாங்கினாலுமே ஏடிஎம்கேக்கு ஒரு கொஞ்சம் சாதகமான சூழல் வரும், நிறைய இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப அப்படி இல்ல. இப்ப விஜய் தனித்து நிற்பதன் மூலமாக ஏடிஎம்கே எதிர்ப்பு ஓட்டெல்லாம் இங்க வரும்ல, இங்க கொஞ்சம் பிரியும்ல ஒரு திமுகவை திட்டி திட்டி பேசுறதுனால. அதனால அப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க. எடப்பாடியை காலி செய்யறதான் பிஜேபியோட நோக்கம். என்னங்க? எடப்பாடியை காலி பண்ணணும், செங்கோட்டையனை காலி பண்ணணும், டிடிவி தினகரனை காலி பண்ணணும், ஓபிஎஸ் காலி பண்ணணும். இந்த வின்னர் படத்துல வடிவேலும் பிரசாந்த் பேசுவாங்கல்ல, அந்த பொண்ணை பத்தி பேசாத, அதை நான் லவ் பண்றேன், சரி நீ கல்யாணம் பண்ணா நான் கல்யாணம் பண்ணா குடும்பம் அழிஞ்சா சரிதான் அப்படின்னு வடிவேல் சொல்லுவாப்ல. இல்ல அது மாதிரி ஏடிகேங்கிற குடும்பத்தை சில்லு சில்லா உடைக்கிறாங்க அவங்க. அதனால அது எவ்வளவு பலவீனமாகணுமோ பலவீனமாகணும்னு பிஜேபி விரும்புது. அந்த வீக்கான இடத்துக்கு தான் எடுக்கணுமே அப்படிங்கிற இடம் இருக்குன்னா, விஜய் இப்ப தனிச்சு விடும்போது ஒருவேளை விஜய் அந்த இடத்துக்கு அச்சீவ் பண்றாரு, இப்ப அவங்க சொல்றபடி 40% கம்மி பண்ண என்ன உறுதியா சொல்றீங்க? திமுக அதிமுக 3வது இடம் நாம் தமிழரா தாவேக்காவா? இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை.
அது அவருக்கே தெரிஞ்சிருச்சேங்க. ஏங்க நேத்து என்னங்க பேசினாரு? இதுவரையும் டிஎம்கே டிவிகேன்னு சொன்னவர் ஏங்க ஏடிஎம்கேன்னு ஒரு வார்த்தையை நேத்து சேர்த்தாரு? எதுக்கு ஏடிஎம்கே? ஏடிஎம்கே தான் சீன்லயே இல்லையே. அப்படிதானே சொன்னீங்க கடந்த முறை. இப்ப ஏன் வலுக்கட்டாயமா அதை திணிக்கிறீங்க? புரியுதுங்களா? வேற வழி இல்ல. தனிச்சு நிக்கும் போது நீ பேச தனிச்சு நிக்கிறேங்கிற நிலைக்கு வந்துட்டாரு. சோ அப்படி ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு வரும்போது திமுக அதிமுக விஜய் நாம் தமிழர் வரும்போது திமுக அதிமுகங்கிற அந்த தமிழ்நாட்டினுடைய வழக்கமான நிலைதான் தொடரும். அப்படி ஏடிஎம்கேவை தூக்கி அடிச்சுட்டுலாம் 2வது இடத்துக்குலாம் வரமாட்டாரு. அது அவருக்கே தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டையும் நான் எதிர்க்கிறேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இவர் 3வது ஆளுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 3வது இடத்துல ஏற்கனவே நாம் தமிழர் இருக்கு. பாப்போம் நாம் தமிழர் விஜய்ல யார் அடிச்சு பிடிச்சு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, பூஜ்ஜியமா இருக்கிறது பிரச்சனை இல்ல. பக்கத்துல அந்த பூஜ்ஜியத்துக்கு ஒரு கோடு முன்னாடி இருந்தா தான் அந்த பூஜ்ஜியத்துக்கு மரியாதை. அதனால கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறணும் அப்படின்னு விஜய்க்கு இன்னமும் கூட ஒரு அழைப்பு விடுப்பது போலதான் பேசுறாங்க. உங்க யாருக்குதான் அழைப்பு கொடுக்கல? ரஜினி வந்தப்பையும் அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடந்த முறை பிரிஞ்சு நின்னப்பையும் எடப்பாடிக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை விஜய்க்கு. கட்சியே முடிச்சாலும் அவங்க பாவம் தனி ட்ராக்ல சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க தமிழிசை அவர்கள். தமிழிசைக்கு அப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கூட்டணிக்கு நம்ம தலைமை கொஞ்சம் முருகுனாலும் நீங்க ஒரு சாஃப்டா பேசி இந்த மாதிரி நடிகர்களை கட்சிக்கு கூட்டணி கூப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல. ரஜினியில இருந்து எல்லாருக்கும் பாவம் அவங்களுக்குரிய அந்த அடுக்கு முடியல. வர வேண்டும் தம்பி விஜய், தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அடுக்கு முடியல அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஃபைனல் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், தனிச்சுதான் நிக்கிறாரு. இப்ப புதிய தமிழ் கிருஷ்ணசாமி மட்டும் தான் நிக்கிறாரு. அவரும் ஏடிஎம்கேக்கு தான் போயிருவாருன்னு நினைக்கிறேன். விஜய்ட்டெல்லாம் வரப்பட்டார். விஜய்க்கு கூட்டணி வாய்ப்புகள்னு எந்த கட்சிகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் இப்போதைக்கு புதிய தமிழ் கிருஷ்ணசாமி மட்டும் தானே இருக்கிறாரு. அவருமே அவர் இங்க வருவாரான்னு தெரியல. இல்ல, அவர் மட்டும்தான் இப்ப கூட்டணி இல்லாம இருக்கிறாரு. வேற யாருமே விஜய்க்கு வர மாதிரி இல்லையே. இது மூவேந்த முன்னேற்ற கழகம், டாக்டர் சேதுராமன் அமைப்பு, இது எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். கருணாசு இவர் பக்கம் வர்றதுக்கு யார் இருக்க போறா என்னன்னு எனக்கு தெரியல. பூவை ஜெயன்மூர்த்தி எல்லாருமே முடிஞ்சிருச்சே. எப்படி தேடி பார்த்தாலும் மாநில கட்சியில இருந்து வட்டார கட்சிகள் வரையும் நீங்க பாருங்க. அருப்புக்கோட்டை விருதுநகர் லெவல்ல மட்டும் இருக்கிற கட்சிகள் ஏதாவது இருக்கான்னு நினைச்சா கூட அதுவும் உங்க வருமானம் தெரியல. அங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சூப்பர் ஸ்டார் நடிகர் ஒருவருடைய கட்சி இங்க வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்க போகுது, இவர் தலைமையில அந்த கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே. அவரும் வர்றாரு, இவரும் வர்றாரு. அப்பனா தமிழ்நாட்டு மக்கள் டோட்டலா இழுத்து மூடிடுவாங்க. கோவிந்தா கோவிந்தா தான். பவன் கல்யாண்லாம் நம்ம தமிழ்நாட்டுல பவர் ஸ்டார் மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்த பவன் கல்யாண்லாம் பவன் கல்யாண் அவர் உண்மையிலே பவர் ஸ்டார் தானா? பாருங்க, ஆந்திராவில பவர் ஸ்டாருங்கிற பட்டம் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டுல பவர் ஸ்டார் யாரா இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அதனால பவன் கல்யாண்லாம் வந்தா செம்ம ஜாலியா இருக்கும். அவர் கேட்டாருதா சனாதனத்தை காக்க போறேங்குவாரு. இங்க சனாதனத்துக்கு எதிராக யாரும் கரிமீன் சாப்பிடக்கூடாதுங்குவாரு. திருப்பதி லட்டுல யாரோ மாமிசம் கலந்துட்டாங்கன்னு படியை கழுவுனாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, லட்டுல மாமிசம் கலந்துருக்கான், படியை எதுக்கு கழுவுறீங்க? சோ இவ்வளவுதான் பவன் கல்யாண். இதெல்லாம் தமிழ்நாட்டுல செஞ்சா சிரிச்சிருவோம். ஆந்திராங்கனால ஓகே. இப்ப அந்த ஆந்திரா பேட்டர்ல இங்க வர போறாருன்னா விஜய் யாருன்னு மக்களுக்கு எளிதா தெரிஞ்சிடும். ஓ நீ அந்த பீஸ் தானா, ஓ பாஜகவுடைய நேரடி நபரா அப்படின்னு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். ஈஸியா மக்கள் எதிர்கட்சிகளுக்கு வேலையே இல்லை. எதிர்கட்சிகள் சொல்லலாம், இந்த கவர்னர் அடிக்கடி பேச விடுங்க, பவன் கல்யாணம் அடிக்கடி பிரச்சாரம் செய்ய விடுங்க. யாருக்குமே பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மக்களே புரிஞ்சுக்கிட்டு காமெடியாகி இதாக்கி விட்டுருவாங்க அவரை. ரைட். ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் குறித்து மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.